பாருங்க, கல்யாணம் ஆகலன்னு சொல்லி போட்டு மாங்கனி தோசை வந்து கழிச்சுன்னு போனாங்க. அந்த பிள்ளைக்கு மாங்கனி தோசை முடிஞ்சு எத்தனை நாளுக்குள்ள பொண்ணு கழிச்சு ஒரே வாரத்துல மாங்கனி முடிச்சு அவங்களுக்கு தோசத்தை கழிச்சு ஒரே வாரத்துல அவங்களுக்கு பெண்ணு கிடைச்சி இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு ஆணும் பெண்ணு இருவருமே இந்த எல்லைக்கு ராஜகாலமலை தேடி வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த பல கோடி மக்களும் இந்த மண்ணை தேடி வரவும் அனைத்து பேரும் உள்ளங்களும் நல்ல முறையா அவங்க குடும்பத்தை கஷ்டம் துன்பம் எல்லாம் தீர்ந்து ஆணு பொண்ணு இருவரும் சந்தோஷமா நான் வாழ்றேன், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு தேடி இந்த ராஜகாலமலை தேடி வரணும். 100 வருஷம் ஆணும் பெண்ணு இருவரும் சுமங்கலியா வாழ்ந்து 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். அவங்க 2 பேருமே வந்து தாயே ராஜராஜேஸ்வரி ராஜகாளியம்மா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்ன பராசக்தி குடியிருந்து அவங்க ஆணும் பெண்ணு இருவரும் சுமங்கலியாவும் வாழ்ந்து 16 பெற்று பெருவாழ்வும் வாழணும். ஆணும் பெண்ணு இருவரும் எந்த நோவு நொடி இல்லாம அந்த ராஜகாளியம்மா உங்களுக்கு துணையா இருக்கணும், கட்டி காக்கணும் அந்த குடும்பத்தை தாயே. ஓம் சக்தி பராசக்தி தாயே சரணம். அடுத்த வருஷம் இந்த வருஷத்துல 2025 4வது மாசம் 28ஆம் தேதிக்குள்ள அவங்க ஒரு புத்திர பாக்கியத்தை பூ பூத்து காய் காசி பேரும் மூலமாகவும் இந்த மண்ணுக்கு எடுத்துன்னு சந்தோஷமா வரணும், வாரிசோட வரணும், ஆண் வாரிசு கையில் தூக்கிட்டு வரணும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாம எந்த ஒரு வச்சு இல்லாம அப்படியே நீ எப்படி இருக்கிறியோ அதே மாதிரி அந்த மகாலட்சுமி மாதிரி வந்து சேரணும். அந்த எல்லைக்கு கையில தூக்கிட்டு